குறை பாருங்க. கூட்டம் என ஒரு பொருள் இன்மையானும், கூட்டம் என ஒரு பொருள் இன்மையானும், கூடுவனவாய பல பொருள்களுள் வேறாய் அறியப்பட்டு நிற்றலானும். அறியப்படுவதும் அறிவதும் தம்முள் ஒன்றாதல் செல்லாமையானும். அறிபவன் வேறு, அறியப்படுகிற பொருள் வேறு. இப்பதினைந்தையும் அவை கூடியவாற்றையும் அறிவதாகிய உயிர் வேறு உண்டு என்பது பெறப்படுதலான். இப்பல பொருளின் கூட்டம் உயிராதல் யாண்டையது. அப்போ பல பொருள் கூட்டம் ஆன்மா இல்லை. அறிபவன் வேறு, அறியப்படுகிற பொருள் வேறு, கூட்டம் என ஒரு பொருள் கிடையாது. இதெல்லாம் சொல்லி இவற்றிற்கு வேறாய், இப்பதினைந்திற்கும் வேறாய் ஆன்மா என ஒன்று உண்டு என்று சொன்னார். இதானே இவை உயிரின் வேறாதல் வலியுறுத்தப்பட்டது. இவை உயிரின் வேறாதல் எதை? அந்த கரணங்கள். மேலை சூத்திரத்தின் உண்மை துரியாதீதம் என்ற இறுதி கூற்றை சௌத்ராதிகர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து வலியுறுத்தியவாறும் இதானே பெருதும். மேலை சூத்திரம், மேலை சூத்திரம் இது 3, 7 என்னது? துரியாதீதம் உண்மை, உயிரினப்படுவது வேறு என்று சொல்லக்கூடிய அந்த இதில் உளதாய் உற்று செயரும் இச்சாஞான கிரிகள் உடையதாகி துயிலோடும் பயிலுறும் இன்ப துன்ப பலங்களும் நுகர்தரும் 5 அவத்தைப்படும் துரியாதீதம் உண்மை. 7 சொன்னாரா இல்லையா? சிவஞான போதத்தில் 7 என்ன சொன்னார்? இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கமறிதலின், கண்படின், உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவினில் ஆன்மா உளது. மாயா எந்திர தனுவினில் இந்த சிவஞான போதத்தில் சொன்னார். இங்கே துரியாதீதம் உண்மைன்னு சொன்னார். சரியா? எனவே இந்த மாயா கருவிகளின் கூட்டம் ஆன்மா அல்ல என்று மேலே சொன்னதை இங்கே வலியுறுத்துறார். மேலே 7 சொன்னார், இங்கே அந்த கரணங்களை என்ன செஞ்சிட்டாரு? அதோட சேர்த்திட்டார். அதோட சேர்த்தி வலியுறுத்துதல் இதானே பெருதும். இவை 4 செயல்களானும் அந்த கரணங்கள் கர்த்தா அல்லவா மாறும். 4 செயலால் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த கரணங்கள் என்ன கிடையாது? கர்த்தா கிடையாது. அதை நிறுவிட்டார். ஏன் கர்த்தா இல்லை? முதல்ல அந்த கரணங்களை செலுத்துவது அக்கரங்கள், அக்கரங்களை செலுத்துவது அதிதெய்வங்கள். எனவே அந்த கரணம் என்ன கிடையாது? ஆன்மா கிடையாது. எனவே அவை கருவியாதல் படும் முறைமைகளும், அது கருவி, அதுவும் அதுக்கு ஒரு படிமுறை இருக்கு. அந்த கரணங்கள் அக்கரங்களை செலுத்தும், அக்கரங்களை அதிதெய்வங்கள் செலுத்தும். இதெல்லாம் ஓங்காரத்துக்குள்ள அடங்கும். இதெல்லாம் கருவியாதல் படுகிற முறைமைகளானும் அவை உயிரின் வேறாதல் ஆமாறும் உணர்த்தி முதல் கூற்றை வலியுறுத்தியவாறு, முதல் கூற்றை வலியுறுத்திட்டார். இனி 26 செயல்களால் பரமதங்களை எடுத்து ஓதி பரிகரித்து ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறுமுகத்தான் யான் எனது என்பது இணைதரும் என்னும் 2ஆம் கூற்றை வலியுறுத்த தொடங்கினார். இதில் முதல் கூறு என்னது? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். இது முதல் அதிகரணம் முடிச்சிட்டாரு. 2வது அதிகரணம் என்னது? யான் எனது என்பது இணைதரும். யான் எனது என்பது இணைதரும் என்பது எத்தனை பாட்டில்? 26 பாட்டில் விளக்குறார். இதை இப்போ இது வரைக்கும் எத்தனை பாட்டில் விளக்குனார்? 4 பாட்டில் சொல்லிட்டார். முதல் கூற்றை 4 பாட்டில் விளக்கின ஆசிரியர் 2ஆம் கூற்றை 26 பாடல்களில் விளக்குறார். காரணம் என்ன அப்படின்னா, பரமதங்களை ஆசங்கித்து பரிகரித்து இலக்கணம் கூறுகிறார். இப்போ ஆன்மாவுக்கு இலக்கணம் இது, இந்த 100 தான் ஆன்மாவுக்கு இலக்கணம் இல்லையா? ஆன்மாவுக்கு இலக்கணம் இதுதானே. 3 வரைக்கும் என்ன சொன்னார்? 1, 2, 3 பிரமாணம். பதிக்கு பிரமாணம்,
பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம், முடிஞ்சிருச்சு. நாலாவது என்னது? பசுவுக்கு இலக்கணம் சொல்லணும். இலக்கணம் சொல்ல வருகிற போது முதல்ல என்ன சொல்றாரு? அந்த கரணம் ஆன்மா இல்லைன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஏன் அதை போன நூற்பாவிலே சொல்லியிருக்கலாமா? ஏன் சொல்லல? அந்த கரணங்கள் சொல்லி அது அவத்தைப்படும்லாம் சொல்லணும் வரிசையா. அதனால் அங்க சொன்னா திருப்பி இன்னொரு தடவை இங்க சொல்லணும். அதனால் அங்க சொல்லாம அந்த கரணத்தை பிரிச்சு இங்க சொன்னார். இப்போ ஆன்மாவுக்கு இலக்கணம் 2வது அதிகரணத்துல சொல்றார். சரியா? இப்போ 2வது அதிகரணத்துல சிவஞான சித்தியார் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சிவஞான போதம் பார்க்கணும். இந்த புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு எங்க போயிடணும்? சிவஞான போதத்துக்கு போயிடணும். 2ஆம் அதிகரணம். ஏன் 2 தடவை பார்க்குறோம்னா அதில் சிலது இதில் விரிவாக சொல்லியிருப்பார், சிலதை அதில் விரிவாக சொல்லியிருப்பார். இன்னொன்று நமக்கு படிக்கிற போதே 2ஐயும் படித்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இன்னொன்று 1ஐயே 2 தடவை படித்தா கொஞ்சம் மனசில் பதியும். அப்புறம் இதுக்கும் அதுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நமக்கு இப்போ அவசரமாக முடிச்சுட்டு போகிறதுக்கு எங்கே போக போகிறோம்? எங்கேயும் போக போகிறோம். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக படிக்கலாம் இல்லையா? சரி, சிவஞான போதம். அடுத்தது சிவஞான போதம் 4வது நூற்பா. 4வது நூற்பா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது எத்தனை அதிகாரணம்? முதல் அதிகாரணம். பிரிச்சு சொல்லுங்க. அவை சந்தித்தது ஆன்மா, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா. இது முதல் அதிகரணம். 2ஆம் அதிகரணம் சகசமலத்து உணராது. 3ஆம் அதிகரணம் அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. 100 ரூபாய் படித்தோம்னா அது எத்தனை அதிகாரம்னா அங்கே கோடு போட்டு அப்படியே நிறுத்தி படிக்கணும். சரியா? இப்போ 2வது அதிகாரம் என்னது? சகசமலத்து உணராது. சகசமலத்து உணராது. இதுல பாடியத்துல கொஞ்சம் செய்தி நிறைய சொல்றாரு. இன்னைக்கு பாடியத்துல இருந்து நிறைய பார்க்கலான்னு ஒரு சிந்தனை. சரியா? முதல்ல தடை என்ன தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலை அதிகரணத்தில், மேலை அதிகரணத்தில், மேலை அதிகரணம் எது? மேலை அதிகரணத்தில் அந்த கரணம், அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று தான் மேலை அதிகரணம். மேலை சூத்திரம்னா தான் 3. மேலை அதிகரணம்னா அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று போன அதிகரணம். மேலை அதிகரணத்தில் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் தானே ஆகிய ஆன்மா 2 சொல் சொல்றாரு. தற்பிரகாசம் பரப்பிரகாசம். நான் ஜோசி, நீங்க எதை எடுத்து வச்சிருக்கிறீங்க? சிவஞான போதமும் பாடியும் வேற வேறையா? ஓ, புத்தகம் சின்னதாக வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பாடியத்திலிருந்து நிறைய பார்க்கறேன்னு சொல்லியாச்சு. வகுப்பு வரும்போது எல்லா புத்தகத்தையும் எடுத்துட்டு வரணும். என்ன பண்றீங்க வச்சுட்டு வீட்டில்? அன்னைக்காவது தூக்குங்களா புத்தகத்தை? அது சுமக்கிற புண்ணியமாவது கிடைக்குமா இல்லையா? செல்ஃபில் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? முதல்ல இந்த புத்தகத்தை தூக்குறது சங்கடப்படக்கூடாது. வரும்போது எல்லா புத்தகத்தையும் தூக்கிட்டு வாங்க. புத்தகத்தை சுமக்கிறதுக்கே சங்கடம் இருந்தா என்னங்கம்மா படிக்கிறது? தற்பிரகாசம் பரப்பிரகாசம். தற்பிரகாசம்னா என்ன, பரப்பிரகாசம்னா என்ன?
தற்பிரகாசம்னா தானே சுயப்பிரகாசம். பெருமான் வந்து யாரும் விளக்கம் இல்லாம தானா விளங்கி இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் விளக்குறதுனால ஆன்மாக்களுக்கு சொல்றதுனால மனப்பாடம் பண்ணி அப்படியே கட கட கடன்னு சொல்லிட வேண்டியதான். தன்னை நோக்கிய வழி, தன்னை நோக்கிய வழி தற்பிரகாசம், பிறவற்றை நோக்கிய வழி பரபிரகாசம். சரியா? தன்னை நோக்கிய வழி. இப்போ ஆன்மா, ஆன்மா சித்து, ஆன்மா சித்து எப்ப? ஆன்மா சித்து எப்பன்னு கேட்டீங்கன்னா தன்னை நோக்கிய வழி சித்து, தன்னை நோக்கிய வழி சித்து. பிறரை நோக்கிய வழி, பிறவற்றை நோக்கிய வழி. பிறவற்றை நோக்கிய வழின்னு சொன்னா இங்க பிற என்ன ஆன்மாவுக்கு? இப்போ 3 பொருள் தான் இருக்கு, பதி பசு பாசம். இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆன்மாவுக்கு பிற எது? பதியும் பாசமும், பதியும் பாசமும். சரியா? இப்போ ஆன்மா பிறவற்றை நோக்கிய வழி அப்படின்னா பாசத்தை நோக்கிய வழி சித்து, பதியை நோக்கிய வழி அசித்து. ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். என்னது? 60 மார்க் வாங்கின பையன் பெயிலாகிறவனை பார்த்தா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை பார்த்தா படிக்காத பையன். பெருமானை நோக்கிய வழி ஆன்மா அசித்து. அசித்துன்னா அறிவில்லாதது இல்லை, அறிவுடையது தான். ஆனால் அதெல்லாம் அறிவுன்னு சொல்லாத. பெருமான் பேரறிவுக்கு முன்னாடி உன்னுடைய அறிவெல்லாம் ஒரு அறிவே கிடையாது. ஆனால் நீ என்னது அசித்துன்னு சொல்லிடுறியா? ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? அப்போ பெருமானை நோக்கிய வழி அது அசித்து, பாசத்தை நோக்கிய வழி சித்து. சித்து எது? ஆன்மா. தன்னை நோக்கிய வழி சித்து, தன்னை நோக்கிய வழி சித்து. பெருமானை நோக்கிய வழி அசித்து, பாசத்தை நோக்கிய வழி சித்து. இப்போ ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் சித்தாவும் இருக்கும் அசித்தாவும் இருக்கும், சித்தாவும் இருக்கும் அசித்தாவும் இருக்கும். எப்ப சித்தா இருக்கும்? பாசத்தை கம்பேர் பண்ணா இது அறிவுடையது, பெருமானை கம்பேர் பண்ணா அறிவற்றது. சரியா? சரி, அடுத்தது ஆன்மாவுக்கு போல பாசம். இங்க பாசம், இதுல அந்த கரணம் தான். போன அதிகாரத்தில் பேசினது அந்த கரணம். பாசத்துல அந்த கரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னை நோக்கிய வழி. தற்பிரகாசம் என்பது என்னது? தன்னை நோக்கிய வழி. தன்னை நோக்கிய வழி இது என்னது? அசித்தா சித்தா? தன்னை நோக்கிய வழி சித்து. பிறவற்றை நோக்கிய வழி, பிறவற்றை நோக்கிய வழி. பிறவைன்னா எதை நோக்கணும் இருக்கா இல்லையா? பாசத்தை நோக்குச்சுனா, தனக்கு கீழே இருக்கிற கருவியை நோக்கினா இது அறிவுடையது போல தெரியும். ஆனா ஆன்மாவை நோக்கினா அறிவில்லாததுதான். சரியா? இப்ப அதே மாதிரி பெருமான் எடுத்துட்டீங்கன்னா எதை நோக்குனாலும் அது சித்து தான். தற்பிரகாசத்திலையும் சித்து தான், பரப்பிரகாசத்திலையும் சித்து தான். சரியா? புரியுதா இல்லையா? தற்பிரகாசம் தன்னை நோக்கிய வழி, பிறவற்றை நோக்கிய வழி. இந்த பிறவற்றை என்பது எதை நோக்கியதுங்கிறத பொறுத்து தான் கேள்வி. தனக்கு இப்ப ஆன்மா தன்னை நோக்கிய வழியும் தனக்கு கீழுள்ளவற்றை நோக்கிய வழியும் சித்து பொருள். தன்னை நோக்கிய வழியும் இறைவனை நோக்கிய வழியும் அது அசித்து. அதே மாதிரி அந்த கரணமும், அந்த கரணமும் தன்னை நோக்கிய வழி சித்தா இருக்கும், தனக்கு கீழுள்ளவற்றை நோக்கிய வழி சித்தா இருக்கும், தனக்கு மேலுள்ளவற்றை நோக்கினா அசித்தா இருக்கும். அசத்து வேற அசித்து வேற.
அசத்துக்கு அசித்துக்கு என்ன வேறுபாடு? சித்து என்பது அறிவுடையது, அசித்துனா அறிவற்றது, சத்துனா அது அறிவுடையது தானா? என்ன சொல்? சத்துனா அறிவுடையதா? அப்ப ஏன் ரெண்டா சொல்லி இருக்கிறீங்க? என்ன வேறுபாடு? சித்துனா அறிவுடையது, சத்துனால அறிவுடையது. என்ன ஏன் குழப்பறீங்க? நானே குழம்பி இருக்கிறேன். சத்துனா என்ன, சித்துனா என்ன? இது நல்லா இருக்கு. சத்து என்பது மாறாதது, சித்து என்பது அறிவுடையது. சித்து வேற, சத்து வேற. புரியுதா? சித்துனா அறிவுடையது, சத்துனா மாறாதது. அப்படியே போட்டுங்க, அசித்து அசத்து. அசித்து அசத்து. அசித்துனா அறிவற்றது, அசத்துனா மாறக்கூடியது. மாறக்கூடியது அசத்து, அறிவில்லாதது அசித்து. ஒரே மாதிரி குழப்பறீங்க அப்படிங்கிறியா? ஒரே மாதிரி சொல்லி குழப்பறீங்க அப்படித்தானே? சரி. மேலை அதிகரணத்தில் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் தானே ஆகிய ஆன்மா. மேலை அதிகரணத்தில் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் தானே ஆகிய ஆன்மா, தன்னை நோக்கியவளையும் தனக்கு கீழுள்ள கருவிகளை நோக்கியவளையும் அறிவுடைய ஆன்மா. அறிவுடைய ஆன்மா. ஏன்னா மேலை அதிகரணம் சொல்லிட்டாதான் அங்கே பெருமான் கிடையாது, அந்த காரணங்களும் ஆன்மா தான் பேச்சு. சரிங்களா? இங்கே பெருமானை பற்றி பேச்சு இல்லை. அதனால் மேலை அதிகரணத்தில் தற்பிரகாசமும் பரப்பிரகாசம் தானே ஆகிய ஆன்மா பரப்பிரகாச மாத்திரையாய், பரப்பிரகாச மாத்திரையாய் அந்த கரணங்களின் வேறாய் ஆன்மா உண்டு. இதெல்லாம் பாடியத்தில் இருக்கிறது, அப்படியே எழுதியிருக்கேன். பாடியை கையில் வச்சுருந்தீங்கன்னா படித்து பார்த்தா புரிஞ்சிடும். சொல்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறியா? இல்லை, அங்கே யாரோ ஒருத்தர் வேணால் வச்சுக்கங்க, நான் திருப்பி வாங்கிக்குவேன். பரப்பிரகாச மாத்திரையாய், பரப்பிரகாச மாத்திரையாய் அந்த கரணின் வேறாய் ஆன்மா உண்டு என்னும் அணுவாத முகத்தான். அணுவாதம்னா என்னது? வலியுறுத்தி கூறுதல். சொன்ன நான் அதை என்ன மேடையில எல்லாம் பேசும்போது சொல்லுங்களா இல்லையா? என்னது? அதை நான் ஆமோதிக்கிறேன், வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த கரணங்கள் பற்றி போன அதிகரணத்தில் சொன்னார் இல்லையா? அதை சொல்லி அதை வழிமொழிந்து சாதித்த வழி சாதிச்சாச்சு. என்ன சாதிச்சாச்சு? உட்காந்து 1 மணி நேரம் பாடம் கேட்டாச்சு, அதான் சாதிச்சதா? சாதிச்சதுன்னா என்னது? என்னமா சாதிச்சிருக்கிறோம்? முதல் அதிகாரத்தில் எடுத்து சாதிச்சோம். அந்த கரணங்கள் ஆன்மா இல்லை. அந்த கரணங்கள் இயங்கணும்னா 15 கருவி கூடும். 15 கருவி கூடி அந்த கரணங்களை எல்லாம் இயக்கும். அது தானே இயங்காது. ஆன்மா இவற்றிற்கு வேறானது இப்படின்னு சாதிச்சாச்சு. சாதித்த வழின்னு என்னது? மேல அதிகாரத்தில் நிரூபித்த வழி, நிரூபித்த வழி. அத்தன்மை தாய் ஆன்மா உண்டு, அத்தன்மை தாய ஆன்மா உண்டு. அத்தன்மை தாகிய கருவிகளை பற்றி நின்று, அத்தன்மை தாகிய ஆன்மா அத்தன்மை தாகிய கருவிகளை பற்றி நின்று. எத்தன்மை தாகிய கருவி, எத்தன்மையாக ஆன்மா? சொல்லுங்க. படிச்சு அப்படியே பொருள் படிக்கும் போது பொருள் வரணுமா இல்லையா? மேல நிரூபித்த வழி அத்தன்மை தாகிய கருவிகளை பற்றி நின்று, அத்தன்மை தாகிய ஆன்மா அப்படின்னா அத்தன்மைத்துனா என்னது? அதான் என்ன? அதை தான் சாதிச்சாச்சா இல்லையா? அந்த கரணங்கள் தானே இயங்காது. அதை இயக்கத்திற்கு அக்கறம் வேணும், அதிதெய்வம் வேணும். இது இத்த தன்மையுடையது அந்த கரணம், இத்தன்மையுடையது அந்த கரணம். இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இது ஆன்மாவுக்கு உள்ள வழி. அந்த கரணத்துக்குள்ள இத்தன்மைத்துடையது எது? ஆன்மா. இத்தன்மைத்துடையது அந்த கரணம். மேலே சொன்னதை திருப்பின்னு சொல்றாரு.
திருப்பியும் சொல்கிறார். அது எதுக்கு சார் இத்தனை தடவை சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறாரு, கருவிகளை பற்றி நின்று அன்றே அறியாமைக்கு ஏது காரணம். இப்போ ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. தன்னை நோக்கிய வழி ஆன்மா என்னது? அறிவுடையது. தனக்கு கீழே இருக்கிற கருவிகளை நோக்கி அது எப்படிப்பட்டது? அறிவுடையது. சரியா? அப்போ ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி அறிவதற்கு என்ன காரணம்? இப்போ ஒரு பையன் இருக்கிறான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன், இன்னொருத்தன் ஜஸ்ட் பாஸ் பண்ற பையன். சரியா? இப்போ எல்லாருக்கும் தெரியும், இவன் படிக்கிற பையன், இவன் படிக்காத பையன். சரியா? இவன் 2 பேரும் சேர்ந்து படிக்க போறான். 2 பேரும் சேர்ந்து படிக்க போறான். நம்ம என்ன கேட்போம்? இப்போ இவனை பார்த்தா ஓகே, ஏன் இவன் படிக்கிற பையனோட சேர்ந்து போறான், இவன் படிச்சு கிடிச்சு பாஸ் பண்ணுவான், இவன் அவங்களோட போறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவன் இவங்களோட போனான், ஏடா நீ ஏடா போறதே போற, அவனை ஏடா கூட்டிட்டு போற, உன்னையும் சேர்த்துக்கு எடுத்துருவான்டா, சொல்லுவோமா இல்லையா? இப்போ அறிவுடையது ஆன்மா, அறிவற்றது அந்த கரணம். இவன் 2 பேரும் போய் கூட்டிட்டு போய் அறிகிறேன்னு போறான். நீதான் அறிவுடையன்னு சொல்லிட்ட, நீ நேரா போனா கூட பரவாயில்ல, ஏன் அவனை கூட்டிட்டு போற? யார? அறிவற்ற அந்த கரணங்களை அறிவுடைய ஆன்மா கூடுதல் ஏற்றுக்கு. இதான் கேள்வி. நீங்க தான் சொல்லிட்டீங்க, ஆன்மா இவற்றிற்கு வேறானது, ஆன்மா அறிவுடையது. இவன் அறியணும்னா இவனுக்கு என்ன வேணும்? 15 பேர் கூடுனாதான் இவனுக்கு அறிவு வரும். இவனை கூட்டிட்டு அவன் யாயா போறான்? இதுதான் கேள்வி. சரியா? அதான் இங்க சொல்ற என்னது? அத்தன்மைத்தாகிய கருவிகளை பற்றி நின்று அன்றி அறியாமைக்கு என்ன காரணம்? அப்படி அவன் அறியணும்னா, நான் அறியணும்னா அவன் கூட வந்தாதான் அறிவன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் சொல்றான், அவன் கூட வந்தாதான் நான் படிப்பேன்றான். இது என்ன வம்பா இருக்குது? நீ படிக்கிற ஆளு, உனக்கு படிக்காதவன் எதுக்கு அப்படின்னு கேட்போமா இல்லையா? இப்போ அவன் சொல்றான் என்னது? நான் படிக்கணும்னா அவன் கூட வரணும். அப்ப இதுக்கு என்ன இருக்குது? ஏதோ சம்திங் இருக்குயா, இல்லைன்னா இவன் 2 பேரும் சேர மாட்டான். இல்லையா? 2 பேரும் ஒன்னாவே சுத்துறான். இவன் படிக்கிற பையன், அவன் படிக்காத பையன். இவனை படிக்க போடானா அவன் வந்தாதான் படிப்பேன்றான். முதல்ல என்னன்னு இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். சொல்றமா இல்லையா? ஏன் இயல்பா கூட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கூடிதான் இருக்கிறான். அப்படின்னா என்னது? வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவனால அவனுக்கோ அவனால இவனுக்கோ ஏதோ சம்திங் ஹெல்ஸ் இருக்கு. அது என்ன? அது என்ன? இதுதான் கேள்வி. அறிவுடைய ஆன்மா அறிவற்ற கருவிகளோடு கூடினால் அன்றி அறிய மாட்டேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? இது ஒரு கேள்வி. தடை 1. 2வது தடை, இந்த ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது 2ஆம் அதிகரணம். 2வது அதிகரணம் ஏன் வருது? மேல் அதிகரணத்தை சொல்லியாச்சு. அந்த கரணங்களோடு கூடிய ஆன்மா அறியும், அந்த கரணம் அறிவற்றது, ஆன்மா அறிவுடையதுன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்ன உடனே அடுத்த கேள்வி வருது, இவன் 2 பேரும் ஏன் கூடணும்? அறிவுடைய ஆன்மா அறிவற்ற அந்த கரணங்களோடு கூடுவதனுடைய காரணம் என்ன? இது தடையன் 1. 2வது தடை, இனி அவ்வாறே அன்றி மேலை அதிகரணத்தில் சாதித்த வழி. மேலே அந்த கரணம் ஒன்று சாதிச்சாச்சு. ஆன்மா இத்தன்மை தாயின் எது? அமைச்சர்களோடு கூடிய அரசு போல. இப்போ அவரு அரசரா இருந்தாலும் என்ன வேணும்? அமைச்சர்லாம் இருந்தா தாங்க அறிவாரு. அதனால தாங்க அவரை வச்சிட்டு இருக்கிறாரு. அவரு ராஜா மாதிரி, இவங்கெல்லாம் மந்திரி மாதிரி. அதனால ராஜா அறியணும்னா தானே போய் அறிய மாட்டாரு, மந்திரி மூலம் தான் அறிவாரு. அதனால என்ன செய்ய வர்றாரு? அந்த கரணத்தை எல்லாம் கூட வச்சிருக்கிறாரு. அந்த கரணத்தை எல்லாம் கூட வச்சிருக்கிறார். எனவே அது அமைச்சரோடு கூடி நின்று அரசன் போல நின்று அறியும் எண்ணில், சரி அப்படித்தான் அறியறைய. எப்படி அறியற? சாக்கிரத்தில் ஐம்புலனை அறிந்தும். அப்படி அறியறதான். சரி அவனை கூடிதான் அறியறனா? எப்படி அறியற? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். சரி அவன் தான் வந்துட்டான், அவன் வந்தாதான் நான் படிப்பேன். சரி அவன் வந்தா படினா எப்படி படிக்கிறான்? அப்படியே படிக்கிற மாதிரி படிக்கணும். ஏடா அவன் வந்தா படிக்கிறேன்னு சொன்ன, வந்ததுக்கு அப்புறம் இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கிறியாடா
என்னது கருவிகளோடு கூடி அறிவன். கருவி கூடியாச்சு, எப்படி அறியறான்? புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, கண்ணு சொக்கிற மாதிரி இருக்குது, சொக்காத மாதிரி இருக்கு. அவத்தைப்பட்டு அறிவது என். கல்வியோடு கூடி அறிவுன்னு சொன்னா என்ன செய்யணும்? வளர்த்துட்டு கூடனமா அறிஞ்சமா வந்தமா போனமா அப்படி இருக்கிறத விட்டுட்டு கருவி வந்ததுக்கு அப்புறம் எப்படி அறியறான்? அறியற மாதிரி அறியறான், மயங்குற மாதிரி மயங்குறான். சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதுன்னு அவத்தைப்பட்டு அறிவது என். இந்த ரெண்டுக்கும் பதில் வேணும், சரியா? அப்போ அந்த கரணங்களோடு ஆன்மா கூடுவதற்கு காரணம் என்ன? கூடிய வழியும் அது என்ன செய்யுது? அவத்தைப்பட்டு அறிவது ஏன்? அவத்தைப்பட்டு அறிவது ஏன் என்கின்ற இந்த கேள்வி. அப்புறம் இந்த அவத்தையிலையும் சகல அவத்தையில என்ன செய்யுது? திரோதான சக்தி உணர்கிறது. திரோதான சக்தி உணர்கிறது. எதை உணர்கிறது? சகலத்தில் திரோதான சக்தி உணர்த்த ஆன்மா உணர்கிறது. எதை உணர்கிறது? உலக போகங்களை உணர்கிறது. சுத்தத்தில் அருட்சக்தி அறிகிறது. எதை அறியும்? சிவத்தை அறியும். அப்போ அந்த நிலையிலையும் அறிவிக்கத்தான் அறிகிறது. சகலத்திலையும் அறிவிக்கத்தான் அறிகிறது, சுத்தத்திலையும் அறிவிக்கத்தான் அறிகிறது. இதற்கு காரணம் என்ன? அப்போ 3 கேள்வி வருது. கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி என்னது? கூடுது. ரெண்டாவது, கூடிய வழியும் அவத்தைப்படுவது ஏன்? மூணாவது கேள்வி, சகலத்தில் திரோதான சக்தி உணர்த்தவும் சுத்தத்தில் அருசக்தி உணர்த்தவும் உணர்வது ஏன்? இந்த 3க்கு விடை சொன்னா ஆன்மாவுக்கு இலக்கணம். இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம். அதுக்கு தான் என்ன செய்யறாரு? இதனை நிறுவுவதற்காக 2ஆம் அதிகரணத்தின் மேற்கோளை கூறினார். 2வது அதிகரணத்துடைய மேற்கோள் என்னது? இனி இவ்வான்மா சகசமலத்தினால் உணர்வு என்று. என்னவா? மாபாடிகள் அது இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு அவருக்கு தான் தெரியும். இனி இவ்வான்மா சகசமலத்தினால் உணர்வு என்று. இனி அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று என்று சாதித்த வழி. மேலை சூத்திரத்தில் ஆன்மா அந்தக்கரணத்தின் ஒன்றன்று என்று சாதித்த நிலையில், அதுக்கு பிறகுதான் இது. அதுக்கு முன்னாடி இது கொண்டு வைக்கக்கூடாது. வரிசை எல்லாமே. இனி என்பது என்னது? 3 நூற்பாவை முடிச்சு 4வது நூற்பால முதல் அதிகரணத்தை நிறைவு செய்த நிலையில், அது வரைக்கும் இருக்க கருத்தை பூரா கூட்டி வச்சுக்கணும். எல்லாத்துலையும் இனின்னு வந்து என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே என்ன இருக்கோ எல்லாத்தையும் சாதித்த வழி. இவ்வான்மா தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடைய ஆன்மா. தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடைய ஆன்மா. இங்கே தற்பிரகாசம் பரப்பிரகாசம் என்பது ஆன்மாவுக்கு எப்போ பொருந்தும்னா, தன்னை நோக்கிய வழியும் தனக்கு கீழுள்ள கருவிகளை நோக்கிய வழியும். நீங்கள் இதே பெருமானையும் ஆன்மாவையும் கம்பேர் பண்ணும்போது இது வராது. அங்கே தற்பிரகாசம் கிடையாது.
எதுக்கு? ஆன்மாவுக்கு. எல்லாம் பெருமான்கிட்ட போயிடும். இங்கே எது? ஆன்மாவுக்கும் கருவிகளுக்கும் தான். அதனால தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடைய ஆன்மா சகச மலத்தினால், சகச மலத்தினால். மலம்னு சொன்னா நமக்கு தெரியும், 3 இருக்கா இல்லையா? என்னது? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ல 2 மலம் ஆகுந்துக மலம். கண்மமும் மாயை என்னது? ஆகுந்துக மலம், இடையிலே வந்தது. இதனால வெறும் மலம்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? 3 வந்துடும். வெறும் மலம்னு சொன்னா ஆணவம், கண்மம், மாயைன்னு வந்துடும். அதனால கண்மம் மாயை நீக்குவதற்காக சகசமலம் என்றார். சரியா? இவ்வான்மா அந்த கரணங்கின் வேளாக உணரப்பட்ட ஆன்மா சகசமலத்தினால் செம்பில் களிம்பு போல ஆன்மாவோடு என்று ஆன்மா இருந்ததோ அன்றே ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டிருந்த ஆணவ மலம் என்று அழைக்கப்படுகிற சகச மலத்தினால் என்ன ஆச்சுங்க? உணர்வு என்று. இதுல இங்கே ஆன்மா என்பது செம்பிற்களிம்பு போல ஆன்மாவின் அறிவு எது மறைத்து கொண்டிருக்கிறது? ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கிறது. அப்படி இது மறைத்து கொண்டிருக்கிற நிலையில மேலும் இந்த ஆணவ மலத்துக்கு இலக்கணம் எங்க இருக்கு? முன்னாடி ஏற்கனவே இதற்கு பொதுவா சொல்லிட்டார். ஆணவ மலத்தை பொதுவா பெயர் அளவில் சொல்லி இருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறாரு? பெயர் சொல்லி இருக்கிறாரா? 2ல. இப்ப நான் சிவஞான போகத்தில் இருக்கிறேன். அப்பப்போ சரியா? ஏன்னா சித்தியாரி இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்ப சிவஞான போதத்தில் ஆணவ மலத்தை எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி முதல் 100 பால சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என்ன சொன்னாரு? மலத்து உளதான் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்து உளதான். இந்த மலத்து என்பது என்னது? ஆணவ மலத்தினாலே மீள தோற்றுவிக்கும் கண்ம மலம் பரிபாகம் ஆதல் பொருட்டு ஒடுக்கியும் ஆணவ மலம் பக்குவமாதல் பொருட்டு மீள தோற்றியும். ஆமாம் இருக்கா? அப்ப சகசமலம் என்பது எங்க சொல்லியிருக்கிற? மேல மலத்து உளதான். முதல் 100 பால மலத்து என்று பெயர் அளவில் குறிக்கப்பட்ட ஆணவ மலம். அங்க பெயர் மட்டும் சொல்லிட்டார். முதல் 100 பால பேர் மட்டும் சொல்லிட்டார். பேரை சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? அட்ரஸ் சொல்லணும், இலக்கணம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? அதை இங்க சொல்றார், அதை இங்க சொல்லுகிறார். எனவே அந்த ஆன்மா என்ன செய்கிறதுங்க? ஆணவ மலம் இங்கு சகசமலமாய் இருந்து அறியாமையை செய்கிறது. ஆன்மாவுக்கு இலக்கணம் சொன்னா கூட என்ன சொல்லணும்? ஆணவ மலத்தையும் சொல்லணும். ஏன்னா இதுக்கு இலக்கணம் என்னது? இது அறியாமையில கிடக்கும். இயல்பாகவே ஆணவமலையில கிடக்கும், அறியாமையில கிடக்கும். அப்போ அறியாமையில கிடக்குன்னா அடுத்த கேள்வி, அறியாமை என்னையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ கூடவே என்ன சொல்லணும்? ஆணவ மலத்தையும் கூடவே சொல்லணும். சித்தியார்ல இது கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. சித்தியார்ல என்ன பண்ணிட்டாரு? அதான் என்னது? கொஞ்சம் வேறுபாடு தான். என்ன சொல்லி இருக்கிறாரு? முடிச்ச பாட்டில் இருந்து தான் கேள்வியை நான் கேட்குறேன். சிவஞான சித்தியார்ல இப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு? ஆணவ மலத்தை பத்தி சொல்றதுல சித்தியார்ல ஆணவ மலத்தை பத்தி எங்க சொல்றாரு? 2ஆம் நூறுபா 4வது அதிகரணத்தில் சொல்றாரு. 2வது நூறுபா 4வது அதிகரணத்தில் ஆணவ மலத்துக்கு இலக்கணம் சொல்றாரு. 4ஆம் அதிகரணம். இந்த பக்கம் இருந்து அங்க ஓடுறீங்க, அங்க இருந்து இங்க ஓடுறீங்க, நாங்க எங்க தான் ஓடுறது அப்படிங்கிறீங்களா? 4ஆம் அதிகரணம் என்னம்மா? நிமலனாய் நிலவசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும்னு படிச்சுமா இல்லையா? சிவஞான சித்தியார்ல 4வது அதிகரணம், 2வது நூறுபா 4வது அதிகரணம்.
நிலவுசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும். நிலவுசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் அப்படின்னு தான் 4வது அதிகரணம். எத்தனாவது பாட்டு? 170 ஆணவ மலத்துக்கு இலக்கணம் சொல்றாரு. 70 சொல்லி 71 72 வரிசையா சொல்றாரு. சரியா? அங்க 4வது அதிகரணத்துல 2வது நூற்பா 4வது அதிகரணத்துல ஆணவ மலத்துக்கு இலக்கணம் சொல்றாரு. எதுல? சித்தியார்ல. இங்க இப்பதான் சொல்றாரு. சிவஞான போதத்துல ஆணவ மல இலக்கணம் எங்க சொல்றாரு? இங்க தான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா அவர் ஒரு முறைமை சொல்லிட்டு வர. ஏன்னா பாச இலக்கணம் சொல்லும் போதே அங்க ஆணவம் கண்மம் மாயை 3மே 2வது நூற்பாலேயே சிவஞான சித்தியார்ல 2ஆம் நூற்பாலேயே என்ன செஞ்சாரு? ஆணவத்துக்கு இலக்கணம், கண்மத்துக்கு இலக்கணம், மாயைக்கு இலக்கணம் சொல்றாரா இல்லையா? மாயைக்கு இலக்கணம் எத்தனாவது அதிகரணத்துல சொல்றாரு? 2வது அதிகரணத்துல. 3வது அதிகரணத்துல 2 கண்மம், 2 கண்மம், 3 மாயை, 4 ஆணவம். சரியா? 2வது நூற்பால சிவஞான சித்தியார்ல 2ஆம் அதிகரணம் கண்மத்திற்கு இலக்கணம், 3வது அதிகரணம் மாயைக்கு இலக்கணம், 4ஆம் அதிகரணம் ஆணவத்துக்கு இலக்கணம் சிவஞான சித்தியார்ல. சரியா? அதை அப்படியே வச்சிருங்க. இப்ப திருப்பி எங்க வாங்க? சிவஞான போதத்துல ஆணவமல இலக்கணம் இங்க தான் சொல்றாரு. சரியா? 4ல தான் சொல்றார். சரி, எனவே இந்த ஆன்மா சகச மலத்தினால் அறிவில்லாம இருக்கும். அது செம்பிட் கழிவு போல அனாதி சம்பந்தம், அனாதி சம்பந்தம். அப்ப இந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கும் ஆணவ மலத்திற்குரிய சம்பந்தம் என்னது? அனாதியே சம்பந்தம் உண்டு. இது கேவலத்துல ஆணவ மலம் கேவலத்துல ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைத்து நிற்கும். முழுமையாக மறைத்து நிற்கும். சகலத்துல ஆன்மாவின் அறிவை மயக்கும். சரியா? கேவலத்துல ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைக்கும். சகலத்துல மயக்கும். நித்தத்தை அனித்தமாகவும் அனித்தத்தை நித்தமாகவும் காட்டும். சரிங்களா? இதுக்கு என்ன வடமொழியில் ஒரு சொல்லு இருக்கா இல்லையா? முழு மறைப்பு, மயக்கம். முழு மறைப்புக்கு ஆவாகர சக்தி, அதோ நியாமிகா சக்தி, அந்தோ அந்தோ அந்தோவே. சரியா? அந்தோன கீழே, அதோ முகம் சொல்றமா இல்லையா? 5 முகத்தோடு அதோ முகம் அப்படின்னா கீழ் நோக்கியதுன்னு அர்த்தம். ஆன்மாவை கீழே செலுத்துவது. அதனால அந்த சக்திக்கு என்ன பேரு? அதோ நியாமிகா சக்தி. இது மறைப்பை செய்வது, மயக்கத்தை செய்வது. இதுவும் ஆணவ மல சக்தி தான். ஆணவ மலத்தின் சக்தி சகல நிலையில, சகல நிலைங்கிறது எது? இப்ப இருக்கிறது பெத்த நிலை. இப்ப ஆணவ மலம் நமக்கு என்ன செய்யும்? நல்லதெல்லாம் நல்லதா காட்டாது, கெட்டதெல்லாம் நல்லதா காட்டும். எதெல்லாம் நமக்கு நல்லதா தெரியுதோ அதெல்லாம் என்னது? எப்போ? ஆணவ மலை வேலை செய்யற போது. சரியா? அதே கேவலத்துல ஒன்றும் இருக்காது. அறிவு இச்சை செயல் 3ம் தொழிலே செய்யாம முடங்கி கிடக்கும், முடங்கி கிடக்கும். இந்த சக்திக்கு ஆணவ மலத்து சொரூப இலக்கணம். ஆணவம் எல்லாத்துக்கும் சொரூப தடத்தம் உண்டு. பாசத்துக்கு சொரூப தடத்தம் உண்டு, பதிக்கு சொரூப தடத்தம் உண்டு, பசுவுக்கு சொரூப தடத்தம் உண்டு. சரியா? இப்போ மாயை, இப்போ 3க்கும் சொல்லுங்க. மாயைக்கு, கண்மத்துக்கு,
ஆணவத்துக்கு சொரூபம் தடத்தம். சொல்லுங்க. எங்க சொன்னாலும் சொன்ன சொரூபம் தடத்தம் ஒண்ணுதான். கேட்டா எதுன்னு சொல்லுங்க, உடனே சொல்லிடுறேன். சரி, சிவஞான போகத்துல தான் சொல்லுங்களேன். காரணமாயை சொரூபமா? காரண மாயை. காரிய மாயைன்னு என்னது? மாயேயம். கண்மம், காரணகண்மம், மூலகண்மம். காரணகண்மம், மூலகண்மம். இது காண்மிகம். எது? மூகை வினை இருக்கா இல்லையா? சஞ்சிதம், சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் எல்லாம் தடத்தம் தான். சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் எல்லாமே என்னது? தடத்தம் தான். சரியா? ஆணவத்துக்கு சொல்லுங்க. மறைத்தல். மறைத்தல், மறைத்தல் கேவலத்தில். இங்க மயக்கம் சகலத்தில். சரியா? எனவே ஆணவ மலத்துக்கு என்ன செய்யறாரு? சகச மலம் சொல்லிட்டார். ஆன்மாவோடு என்று ஆன்மா இருந்ததோ அன்றே ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைத்து கொண்டு இருந்தது. அதுக்கு சொரூப இலக்கணம்னு பேரு. ஆன்மா பிறப்புக்கு வருகிற போது இந்த ஆணவ மலம் என்ன செய்யும்? மறைத்தலை செய்யாம மயக்குதலை செய்யும். அப்படி மயக்கத்தை செஞ்சதுன்னா அதுக்கு என்னது? தடத்தை இலக்கணம். தடத்தை இலக்கணம். மயக்கம் சொரூப இலக்கணம், மறைத்தல் சொரூப இலக்கணம், மயக்குதல் என்பது தடத்தை இலக்கணம். சரியா? நிறையா சொல்றேனாமா? நிறையா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறியா? சகச மலத்தினால், சகச மலத்தினால் உணர்வு என்று. உணர்வு என்று. உணர்வு, உணர்வு என்னது? உணர்வு, அறிவு. உணர்வு என்பது என்னது? அறிவின் மேற்று. உணர்வு என்றுன்னா என்னது? அறிவு என்று. அறிவு என்று. ஆன்மாவுக்கு அறிவு என்று சொல்லலாமா? சொல்லலாமா? ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? அறிவு இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? அறிவு இன்று என்பது அறிவு விளங்குதல். அறிவு விளங்குதலும் விளங்காமையும். புரியுதா? அறிவு இல்லைன்னு சொன்னா அறிவு விளக்கமா இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அறிவு விளங்காம இருக்கு. ஏன்னா அறிவு இல்லைன்னு சொன்னா சர்க்காரிவாதத்திற்கு முரண். உள்ளது தோன்றும் இல்லது வாராது. எழுதிட்டீங்களா? அப்ப அறிவு இல்லை என்பது அறிவு விளங்காமை. அறிவு விளங்காமை. ஏன்னா தோன்றுதலும் மறைதலும் என்பது என்னது? இங்க விளங்குதலும் விளங்காமையும். அப்போ இந்த உணர்வு இன்று என்பது என்னது? சர்க்காரி வாதத்துக்கு முரணாகுமோ அப்படிங்கிற கேள்விக்கு என்ன செய்யறாரு? அதை மறுக்கிறதுக்கு ஏது செய்யறாரு? ஏது
செய்கிறார். ஏது என்னது? ஏது மயக்கமது முற்றா? ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான். அதுதான். முதல்ல இப்படி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கணும். கேட்டாதான் நமக்கு ஒரு அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு சொல்ல வரான்னு தெரியுதா இல்லையா? சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது. அதுதான், இதுதான், அவ்விடத்து, இவ்விடத்து அப்படின்னா அது எவ்விடத்து எது அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏதோ சொல்ல வராரு, புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் கேட்கணும் கேள்வி. அங்கே வந்தால் அந்த இடத்துல நின்று இதை எதை சொல்லுதுன்னு கேட்கணும். இனி அப்படின்னா இனி எங்கே, எது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். சரியா? அதுதான் ஞான திரோதகமாய் மாய் மறைத்து கொடு நிற்றலான். சரி, அதுதான் மேல சொன்ன சகசமலம் என்று சொல்லப்பட்ட அதுதான். சகசமலம் என்று சொல்லப்பட்ட அதுதான். இது அந்த ஆணவ மலம். சரியா? அதுதான் என்பது என்னது? ஆணவ மலத்தை குறிக்குது. என்ன செய்யுது? ஞான திரோதகமாய், ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான். ஞானம் என்னது? அறிவு. திரோதகம் மறைத்தல், மறைத்து கொடு. ஞான திரோதகம்னாலும் மறைத்தல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன் ரெண்டு தடவை சொல்றாருன்னா, இது வடமொழி பற்றி, இது தமிழ் பற்றி. ஆமா, நம்மளாம் இப்போ வழக்கத்தில் சொல்ற மாதிரி என்னது? நடு சென்டர், கியூ வரிசை சொல்றமா இல்லையா? அது மாதிரி. ஏன்னா வடமொழி மதம் பற்றி ஞான திரோதகம் என்றும் தமிழ் மதம் பற்றி மறைத்து கொடு என்றாலும் சொன்னார். அந்த ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை மறைத்து கொடு நிற்றலான். மறைத்து கொடு நிற்றலான். சரி, இப்ப பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வராரு? எப்பவுமே எல்லாம் சொன்னீங்க. கேள்வி கேட்டோமா இல்லையா? 3 கேள்விக்கு பதில். சரியா? முதல்ல கேள்வியை மறந்துட, பதில் சொன்னோட கேள்வியை மறந்துடுறது. கேள்வி என்ன கேள்வி? அறிவுடைய ஆன்மா அறிவற்ற கருவிகளோடு கூடுதல் எற்றுக்கே ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவற்றோடு கூடிய விளையும் அவத்தை பட்டு அறிவது ஏன்? சரியா? மூணாவது கேள்வி, சகலத்தில் திரோதான உணர்த்த சுத்தத்தில் அரிசக்தி உணர்வது ஏன்? இதுல மூணாவது கேள்விக்கு இன்னும் விட வரல. 2 கேள்விக்கு விட வந்துருச்சா? முதல் கேள்வி என்னது? அந்த கரனோடு கூடுவது ஏன்? ஏன் கூடுதுன்னா, இவர் அறிவுடையவராக இருந்தாலும் ஆணவ மலத்தோடு இருக்கிறார். ஆணவ மலத்தோடு இருக்கிறனால இவருக்கு அறிவு என்ன ஆகல? விளங்கல. கண்ணு இருக்கு, எதுக்கு கண்ணுக்கு பார்வை இருக்கு? எதுக்கு கண்ணாடி போடுற? பார்வை சரியா இல்லை. கண்ணு இருக்கு, பார்வையும் இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு? சரியா இல்லை. அதுக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கண்ணாடி போட்டு வேண்டியதா இருக்கு. ஏன் கண்ணு தான் தெரியுது, எதுக்கு ஏன் கண்ணாடி போட்ட அப்படின்னா, அது ஒழுங்கா தெரிஞ்சா நான் ஏயா போடுறேன். தெரியுது, ஆனா என்னது? தெளிவா. குருடனுக்கு கண்ணாடி போட தெரியுமா? அவன் போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். நல்லா தெரிகிறவனுக்கும் கண்ணாடி வேண்டாம், சுத்தமா தெரியாதவனுக்கு கண்ணாடி வேண்டாம். கேவலத்தில் இருக்கிறவனுக்கும் கருவி வேண்டாம், சுத்தத்தில் இருக்கிறவனுக்கும் கருவி வேண்டாம். நடுவில் இருக்கிறவன் தான் நமக்கு தெரியுது, ஆனா சரியா தெரியல. அப்ப என்ன செய்ய வேண்டியது? கருவிங்கிற கண்ணாடி போடணும். சரி, கருவி தான் காட்டுது அப்படின்னு கருவி விட்டு போய் பார்த்துட்டு வானா பார்க்குமா? கண்ணாடி வச்சு படிச்சுட்டு வா, நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வானா கண்ணாடி போய் படிக்குமா? படிக்காது. கண்ணாடி படிக்காது, எதுக்கு அதை போட்டுட்டு இருக்கிற?
கண்ணாடி போடாமல் படினா, ஐயோ அது இல்லாமல் எனக்கு ஒன்றும் படிக்க முடியாது. இப்போ கண்ணாடியும் வேணும், நானும் வேணும். இப்போ கண்ணுக்கு பார்வை உண்டா? உண்டு. ஆனால் குறைபாடுடைய பார்வை. ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? உண்டு. குறைபாடுடைய அறிவு. குறைபாடு எது? ஆணவ மலம். ஆணவ மலம் அறிவை மயக்கிறதுனால அந்த கரணம் முதலாகி கருவிகளோடு கூடி நின்று ஆன்மா அறிகிறது. சரி, அப்புறம் ஏன் அவத்தைப்படுது? கருவின்னு இருந்தாவே அது அவத்தைப்படும். அவன் அடுத்தவனை நம்பி இருந்தால் என்ன ஆகும்? எப்பவுமே நம்மளை நம்பாம அடுத்தவனை நம்பி வேலை செஞ்சா என்ன ஆகும்? அவன் வரும்போது வேலை செஞ்சுக்க வேண்டியதான் இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா? ஏங்க வரம்படி என்னங்க பண்றது? அவன் வந்த இப்பெல்லாம் அப்படிதானே இருக்கு. லேபர் வந்தா நம்ம வேலை செஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவன் தான் முதலாளி. சம்பளம் நீ கொடுத்தாலும் அவன் தான் முதலாளி. அவர் விருப்பப்பட்டா வருவார், விருப்பப்பட்டா போயிடுவார். சரியா? கருவி அப்படிதான். என்னது? அதுவா வரும். நான் எல்லாம் 96 பேர் என்ன நம்ம கேட்டுக்கலாம், நல்லா புரிஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி சரி நான் டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டாருன்னா நம்ம படுக்கு பதக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு ஆள் நின்று கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவர் நல்லா கேட்குறாரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவர் எப்படி இருப்பாரு? அப்படியே உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவரு நல்ல ஆள் தான், அவருக்கு அமைஞ்ச வேலைக்காரன் அப்படி இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? நினைச்சா வரான், நினைச்சா போறான். அப்போ அவ்வளவுதான் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும். சரியா? அப்போ கருவிகளோடு கூடினால் அவத்தைப்படத்தான் செய்யும். அவத்தைப்படத்தான் செய்யும். இது ஆன்மாவுக்கு இலக்கணம். ஆன்மாவிற்கு இலக்கணம். எனவே வடமொழி பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் என்ன செய்யறாரு? ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான் என்று சொல்லுகிறார். இதுல இங்கதான் பிற சமயங்கள் நிறைய வராங்க. இதுக்கு மேலதான் நிறைய செய்தியே இருக்கு. பிற சமயங்களை நிறைய மறுக்கிறார். சில சமயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று ஞான அபாவம். ஞான அபாவம் தான் அஞ்ஞானம். ஞான அபாவமே அஞ்ஞானம் என்போர் முதலியோர் மதம் மறுக்கப்பட்டதுன்னு எழுதுறாரு. நிறைய செய்தி பின்னாடி வரிசையா பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன எழுதுறாரு? ஞான அபாவமே அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்னது? அறியாமை என்கின்ற ஆணவ மலம். அறியாமை என்கின்ற ஆணவ மலம். அறியாமை என்பதுதான் என்னது? ஞான அபாவம். அறிவு இல்லாததுதான் அறியாமை. புரிஞ்சது? கவனமா இதுக்கு மேலதான் நீங்க வர செய்தி பூரா கொஞ்சம் வெயிட்டான செய்தி. சரியா? ஞான அபாவமே அஞ்ஞானம் அப்படின்னு என்னது? அறிவு இன்மையே அறியாமை. அறிவு இன்மையே அறியாமை என்று சொல்வோர் இருக்கிறாங்க. இப்போ ஒன்று வச்சுக்குவோம். ஒளி இருள். ஒளி என்ன செய்யும்? பொருளை காட்டும். இது பொருளை மறைக்கும். சரியா? இப்ப பாருங்க, ஒளி இன்மையே இருள். ஒளி இன்மையே இருள். சரியா தப்பா? தப்பு. ஒளி என்பது தனிப்பொருள், இருள் என்பது தனிப்பொருள். ஒளியினுடைய குணம் காட்டுதல், இருளினுடைய தொழில் மறைத்தல். இது வேற பொருள், இது வேற பொருள். இதுக்கு ஒரு குணம் உண்டு, இதுக்கு ஒரு குணம் உண்டு. புரியுதுங்களா? அப்போ ஒளியின்மை இருள்னு சொல்லக்கூடாது. ஒளி போகுது, இருள் வருது. புரியுதா? இப்படி வச்சுக்குவோம். செல்வம், வறுமை. செல்வம் இன்மையே வறுமை.
அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? செல்வம் என்பது வேறு, வறுமை என்பது வேறு. செல்வம் இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், செல்வம் இருந்தால் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுமா இல்லையா? நிறைய பணம் இருக்கு, எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். வறுமையில் இருக்கிறவன் துன்பத்தில் இருக்கணும். சரியா? நிறைய பணம் வச்சுட்டு துன்பப்படுறவன் இருக்கிறான். எந்த காசும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறவன் இருக்கிறான். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அறிவு நிறைஞ்சிருச்சுன்னா நீ செல்வந்தன். 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 1000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 5000 சம்பாதிச்சாலும் சரி, மனசு நிறைஞ்சிருச்சுன்னா நீ சந்தோஷமா இருப்ப. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசு நிறையலைன்னா நீ வறுமையில் இருக்கிறன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு என்ன முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. செல்வம் இன்மை வறுமை கிடையாது. வறுமை என்பது வேறு, செல்வம் என்பது வேறு. செல்வம் இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமாகவும் இருப்பான், வருத்தமாகவும் இருப்பான். செல்வம் வறுமையில் இருக்கிறவன் சந்தோஷமாகவும் இருப்பான், வருத்தத்தில் இருப்பான். அப்போ இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. சரியா? இது மாதிரி அறிவு இருக்கு. அறிவு இன்மை, அறிவு இன்மை. அறியாமையான்னு கேட்டா இல்லை. அறியாமை என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இப்போ ஒன்று வச்சுக்குவோம், ஒரு தேவாரம் நம்ம படிக்கிறோம். தேவாரம் படிக்கிறோம், எப்போவோ படித்து பாட்டு, ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கேட்ட உடனே என்ன வரல, பாட்டு வரல, பாட்டு வரல. இப்போ தேவாரம் நம்ம அறிவில் இருக்கா இல்லையா? சரியா? இப்போ அறிவில் அது இல்லை என்று பொருளா, வரலைங்கிறது பொருளா? அப்ப என்னது, அது ஏதோ ஒன்று மறைக்குது. இப்ப மறைச்சது வரல, வரி சொன்னோன்னே வந்துருச்சு, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கே வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே உள்ள இருக்கிறது அங்கதான் இருக்கு, அறிவுல அது அந்த படிச்ச தேவாரம் இருக்குது. இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு அதை மறைக்குது. அது விலகணும் ஒண்ணு என்ன ஆச்சு, திருப்பி மேல வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ ஞான அபாவம் அஞ்ஞானம் என்பது தவறு. ஆனா சொல்றவங்க இருக்கிறாங்க. இடம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அறிவு இன்மை அறியாமை என்பது தவறு. ஏன்னா அறியாமை என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இதுக்கு ஒரு குணம் இருக்கு, இதுக்கு ஒரு குணம் இருக்கு. அறிவு விளக்குவதற்கும் அறியாமை மறைப்பதையும் செய்யும். இது மறைச்சிக்கிட்டே இருக்கும், இது விளக்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது விளங்க விளங்க இது என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றாள் அப்படின்னு திருக்குறள். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றாள். என்ன, ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அறியாமையில் இருந்தோம்னு தெரிஞ்சுக்கிறோம். உன்னை படிக்கும் போத நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இத்தனை நாள் இது தெரிஞ்சுக்கலையேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லாதது ஒன்றும் அல்ல, ஏற்கனவே அது இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டாம இருந்தோம், இப்போ அதை என்ன செஞ்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அறியாமையை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் எதை படிக்கிறோம், இது எனக்கு தெரியல, 3ஆம் நூற்பால் இது இருந்தது தெரியல, 4ஆம் நூற்பால் இருக்கிறது தெரியல, எல்லாம் ஏற்கனவே இருக்கு, நமக்கு தெரியல. இப்ப படிச்ச உடனே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே இருக்கிறத இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை நாள் தெரியாம இருந்தமே தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? எனவே ஞான அபாவம் அஞ்ஞானம் என்பார் மதம் மறுத்து. இது ஒருத்தர் மட்டும் இங்க சொல்றாரு. ஆனா பின்னாடி இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த ஒன்னே புரியலன்னா இன்னும் நிறைய புரியாது. நீ வரது பூரா இதே மாதிரி விஷயம்தான் வரும். ஏன்னா அறியாமையை பற்றி சொல்லணும், ஆன்மாவை பற்றி சொல்லணும். இந்த 2 செய்தி இதுல ரொம்ப விரிவா இருக்கு. எனவே என்போர் மதத்தை மறுத்து. இனி மாயையே ஆன்மாவின் அறிவை மறைக்கும்.
ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஞான அபாவம் தான் அஞ்ஞானம்னு சொல்கிறவங்க ஒருத்தர். நான் இப்போ இதில் இருக்கிறத படித்து திருப்பியும் இதே செய்தியை மேலே மேலே 2-3 தடவை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஞான அபாவம் தான் அஞ்ஞானம்னு சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஆணவ மலமெல்லாம் கிடையாதுங்க, மாயை தான் ஆன்மாவின் அறிவை மறைக்கும், மாயை தான் ஆன்மாவின் அறிவை மறைக்கும் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? ரொம்ப ஃபெமிலியரான ஆளுங்க தான். ஐக்கியவாத சைவர் தான் மாயையே ஆன்மாவின் அறிவை மறைக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கருத்தை மறுப்பதற்காக எது ஐக்கியவாதியினுடைய கருத்தையும் தார்க்கியருடைய கருத்தையும் மறுத்தற்கு எழுந்தது வெண்பா. தார்க்கியர். திருப்பி வருவோம், இருங்க, இன்னும் நிறைய பேர் வராங்க, அவசரப்படாதீங்க. வெண்பா மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வீயாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம்போல் தன்னை மனம் அண்டணிதல் தான். மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வீயாத வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம்போல் தன்னை மலம் அண்டணிதல் தான். வெண்பா. எடுத்துக்காட்டு வெண்பா. இருக்கா? சரி. உள்ளம் பாட்டில் உள்ளம், உள்ளம்னா என்னது? ஆன்மா. ஆன்மா. மாயா தனுவிளக்காய் மாயா தனுவிளக்காய் தனுவிளக்கால் அப்படி வச்சுங்க. தனுவிளக்கால் காணாதேல் ஒன்றை ஒன்றை ஒன்றையும் ஒன்றையும் ஆயாதேல் ஒன்றையும் ஆயாதேல். இப்போ ஐக்கியவாதி என்ன சொன்னாங்க? ஐக்கியவாதி என்ன தர சொன்னாங்க? மாயே ஆன்மாவின் அறிவை மயக்கும், ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை, ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை சொன்னவங்க யாரு? ஐக்கியவாதி. தார்க்கியர் என்ன சொல்றாங்க? ஞான அபாவமே அஞ்ஞானம், ஞான அபாவமே அஞ்ஞானம். அப்படி சொல்லக்கூடியவர்களை இதை மறுக்கிறார். மாயா தனுவிளக்காய் மற்றுள்ளம் காணாதேல். மாயையாகிய தனு விளக்கு, மாயையாலான தனு, தனு என்னது? உடம்பு. உடம்பு என்பது இங்க எல்லா கருவியும், மேலே சொன்ன எல்லா கருவியும் என்னது? 3ஆம் நூற்பால எத்தனை சொன்னாரு? 7. 4ஆம் நூற்பால 1, மொத்தம் 8 சொன்னாரா இல்லையா? எழுது என்றலின் எனதொடல் என்றலின் ஐம்புலன் எறிதலின் ஒடுக்கமறுதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணதலின் மாயா எந்திர தனுவினுள் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. பூல தேகம், சூக்கும தேகம், பிராணவாயு, இது பிரம்மம், இவை சேர்ந்த ஒட்டுமொத்த கூட்டம் அந்த கரணம். மேலே சொன்ன எல்லாம் எல்லாம் சேர்ந்தது என்னது? தனு. தனுன்னு சொன்னாவே இது என்னது? 5 வகையான சட்டை இருக்கா இல்லையா? 5 சட்டை என்னது? ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். இந்த 5 சொன்னீங்கன்னா 36 கருவி, 31 கருவி அதுக்குள்ளே வந்துடும் இல்லையா? ஏற்கனவே பார்த்துருக்கமா இல்லையா? பார்த்துருக்கமா இல்லையாம்மா? உங்களை தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறீங்களா? எழுதி போட்டிருக்கோம்.
இல்லையா? 5 வகையான சட்டை, 5 வகையான சட்டை, அதுதான் இது தனு. இது என்னவா இருக்கு ஆன்மாவுக்கு? விளக்கு போல. விளக்கு என்பது காட்டுதற் பொருட்டு. இருட்டில் இருக்கிறவனுக்கு கைவிளக்கு போல, கைவிளக்கு போல. அப்போ மாயையால் ஆன தனுவாகிய விளக்கை கொண்டு உள்ளம் காணாதேல். ஆன்மா காணவில்லை என்றால், காணாதேல் காணவில்லை என்றால் ஒன்றையும் ஆயாதான், எதையும் பார்க்காது. கருவிகரணங்கள் நமக்கு விளக்காக வரவில்லை என்று சொன்னால் ஆன்மாவின் அறிவு விளங்காது. ஏன் விளங்காது? ஏன் விளங்காது? அது ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால மாயையாகிய கருவிகரணங்களோடு கூடாத வழி ஆன்மாவுக்கு அறிவு விளங்காது. ஆன்மாவுக்கு அறிவு விளங்காது. எனவே ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவின் அறிவை விளக்குதல் பொருட்டு மாயையாகிய விளக்கு ஆன்மாவுக்கு கூட்டப்பட்டது. எனவே மாயை மறைத்தலை செய்யாது, அது விளக்கு போன்றது. சரியா? அப்போ மறைத்தல் தொழிலை செய்வது ஆணவ மலம் என்பது வேறு, விளக்குகின்றது மாயை முதலாகிய பாசப்பொருள் வேறு. மாயை சொன்னவே கூடவே என்ன எடுத்துக்கணும்? கண்மத்தை எடுத்துக்கணும். மாயை வந்தாவே என்ன வந்துடும்? கண்மம் வந்துடும். கண்மத்திற்கு தக்கவாறு தான் விளக்கும். விளக்குன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளக்காது. ஒவ்வொருவருக்கும் அது விளக்குகிறது எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னது? அந்த ஆன்மா செஞ்ச பாவ புண்ணியம். பாவ புண்ணியத்துக்கு தக்கவாறு தான் கருவி விளக்கும். புண்ணியம் இருந்தால் நல்ல செய்தியை விளக்கும், புண்ணியம் இல்லைன்னா நல்ல செய்தி விளங்காது. பாவம் இருந்தால் வேண்டாததெல்லாம் நல்லா விளங்கும், வேண்டியது விளங்காது. சரியா? அப்போ கருவி ஒன்றா இருந்தாலும் தொழில்பாடு எதை பொறுத்து இருக்கும்? கண்மத்திற்கு தக்கவாறு. எனவே உள்ளமாகிய ஆன்மா மாயாகிய தனிவை கொண்டு விளக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றையும் அறியாது, ஒன்றையும் அறியாது. மற்ற என்னது? வினை மாற்று. அது அப்படியே நிற்க, மேல சொன்னத அப்படியே நிற்க. மற்ற மலம் தன்னை அன்று அணைதல். மலம் தன்னை அன்று அணைதல். மலம் தன்னை அன்று அணைதல். மலம் என்பது என்னது? ஆணவ மலம். அன்று என்று கேவலத்தில், அனாதி கேவலத்திலேயே அணைதல் என்பது சகசமலமாய் இயல்பாகவே ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி நிற்றல். ஆன்மா இயல்பாகவே என்ன செய்யும்? செம்பிற் களிம்பு போல, செம்பிற் களிம்பு போல ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் அன்றே மறைத்து நின்றது. அனாதி கேவலத்திலே எப்படி இருந்தது? மறைத்து கொண்டு நின்றது. அது எது போல? எது போல அப்படின்னா அதுவதுவாய் வீயாத வண்டிதனை. அதுவதுவாய் வீயாத வண்டிதனை. வீயாத வண்டிதனை தன்னுள் மறைத்து, தன்னுள் மறைத்து காட்டம்போல். காட்டம்போல் அதுவதுவாய் வீயாத வன்னிதனை. வன்னின் என்னது? நெருப்பு. வன்னி என்பது நெருப்பு. எல்லா பொருள்களிலும் நெருப்பு எப்படி இருக்கும்? மறைந்து இருக்கும். எல்லா பொருளையும் நெருப்பு இருக்கு. ஏன்னா எல்லா பொருளும் என்னது? பஞ்சபூத சேர்க்கை தானே. எல்லா பொருளும் பஞ்சபூத சேர்க்கை தான். எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? பஞ்சபூதமும் இருக்கும்.
அதில் நெருப்பு எப்படி இருக்கிறது? மறைந்து இருக்கிறது. எல்லா பொருளிலும் நெருப்பு மறைந்து இருக்கிறது. சரியா? அதுவதுவாய் அந்தந்த பொருளாகவே நெருப்பு என்ன செய்யும்? மறைந்து நிற்கும். மறைந்து நிற்கும். அது என்ன செய்யும்? தன்னுள் மறைத்து காட்டம் போல். விறகுல எல்லாத்திலையும் நெருப்பு மறைஞ்சிருந்தாலும் விறகுல நெருப்பு மறைந்திருத்தல் என்பது எனது சிறப்பு. ஏன்னு கேட்டால் என்ன ஆகும்? ஒரு காலத்தில் அது தன்னை வெளிக்காட்டும். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைந்துளான் மாமடி சோதியா. விறகுல நெருப்பு மறைந்திருக்கிற மாதிரி பாலில் நெய் மறைந்திருக்குவது போல ஆன்மாவில் அறிவில் இறைவன் மறைந்திருப்பான் அப்படின்னு நமக்கு தேவாரம். அதுபோல விறகுல நெருப்பு மாதிரி ஆன்மாவின் அறிவில் எது இருக்கும்? ஆணவ மலம் மறைஞ்சிருக்கும். ஆணவ மலம் மறைஞ்சிருக்கும். அதற்குரிய காரண காரியங்களோடு கூடுகிற போது அந்த விளக்கு அந்த விறகுல இருக்கிற நெருப்பு எப்படி வருது? வெளிப்படுது. அது வரைக்கும் வெளிப்படாம அடங்கி இருந்த நெருப்பு காரண காரியங்களோடு கூடுகிற போது என்ன செய்யுது? வெளிப்படுவது போல ஆன்மாவின் அறிவில் மறைந்திருக்கிற ஆணவ மலம் என்ன செய்யும்? காரண காரியங்களோடு கூடுகிற போது வெளிப்படும். சரியா? எப்ப வெளிப்படும்? எப்ப வெளிப்படாம இருக்கும்? எப்ப வெளிப்படும்? ஆணவ மலம் எப்ப வெளிப்படும்? சிவபிரகாசம் 36. சிவபிரகாசம் 36. அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும். இந்த ஆணவமலம் என்ன செஞ்சது? அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினால். இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்குது? நமக்கு வேறானவற்றையெல்லாம் காட்டிட்டு இருக்கு. நம்மகிட்ட எதை காட்டிட்டு இருக்கு? நமக்கு பகைப்பொருளாகிய உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. உறவு பொருளாகிய சிவத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு? மறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்நியமானவற்றை உணர்த்தி. அனன்யம் என்னது? ரொம்ப நெருக்கமா, உயிருக்கு நெருக்கமா இருக்கிற சிவத்தை என்ன செய்யுது? மறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும். எப்போ? சகலத்தில். இப்போ நமக்கு ஆணவ மலம் தெரியுமா? தெரியாது. சகலத்தில் ஆணவ மலத்தை அறிய முடியாது. காரணம், ஆணவ மலம் தன்னை காட்டாது. எதை காட்டிகிட்டு இருக்கோம்? உலகத்தை நல்லா காட்டும், சிவத்தை காட்டாது. தன்னை ஒருபோதும் ஆணவ மலம் காட்டாது. திருவருட்பயன். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. இந்த இருள் தன்னை காட்டி தனக்குள்ள இருக்கிற பொருளை காட்டாம இருக்கும். ஆணவ மலம் தன்னையும் காட்டாது, தனக்குள்ள பொருளையும் காட்டாது. அப்ப சகல நிலையில ஆணவ மலத்தை அறிய முடியுமா? முடியாது. அந்நியமானவை உணர்த்தி அனநியமாய் நின்ற அறிவு அறியாமையினால். சரி, சுத்தத்தில் ஏதாவது ஆணவ மலத்தை பார்க்கலாமாயா அப்படின்னா, அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணதலானும். சுத்தத்துக்கு போனா சிவம் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இப்போ உலகம் மட்டும்தான் தெரியும், உலகம் மட்டும் தெரியும், சிவன் தெரியாது. அதனால ஆணவத்தை அறிய முடியாது. சரி, சுத்தத்துக்கு போனோம்னா சிவம் மட்டும்தான் தெரியும், உலகம் தெரியாது, அங்கேயும் ஆணவத்தை அறிய முடியாது. அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணதலானும் உயிர்தான் என ஒன்று இளதாய் மண்ணிடும் மலம். ஆன்ம அறிவை அனாதியிலிருந்து கேவல சகல சுத்தத்தில் எல்லாம் அது என்ன செய்யுது? முழு மறைப்பு. இங்க மயக்கம், அங்க விட்டு நீங்கும், அடங்கி நிற்கும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சரியா? எனவே கேவலத்திலையும் ஆன்மா ஆணவத்தை அறியாது, சகலத்திலையும் ஆன்மா ஆணவத்தை அறியாது, சுத்தத்திலையும் ஆன்மா ஆணவத்தை அறியாது. மூணு நிலையிலையும் ஆணவ மலத்தை அறிய முடியவில்லை என்று சொன்னால் அது இல்பொருள் ஆகாதோ? ஒரு பொருள் இருக்குன்னா அது எப்பவாவது அறியணுமா இல்லையா? எப்பவுமே அறிய முடியலன்னா அது என்ன பொருள்? இல்பொருள் ஆயிடுமே. அப்ப எப்பதான் அறிகிறது? எப்பதான் அறிகிறது என்ன சொல்ல? உன்னறிய திருவருள் ஒளிய, உன்னறிய திருவருள் ஒளிய மலமுளது என்று உணர்வரிதாம்.
இப்போ எப்போ அறியலான்னு கேட்டால் சகல நிலையில் குருநாதனது உபதேசத்தினாலே ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு, அது செய்கிற அனித்தங்கள் எவை என்று குருநாதன் காட்டிய பொழுது மட்டும்தான் ஆன்மா ஆணவ மலத்தை உய்த்து உணரும். உய்த்து உணர்தல்னா என்னது? கருதி அறிதல் தான். நீங்கள் ஆணவ மலத்தை இப்போ உணர முடியாது. எப்படி அறியலாம்? அவன் ஏதாவது செய்யும்போது நான் டென்ஷன் ஆகிறேன், அப்போ இருக்கு உள்ள. அவன் நல்லா இருந்தானா, ஒருத்தர் நல்லா தேவாரம் பாடினா நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு தேவாரம் பாடிட்டு இருக்கிறான், நமக்கு என்ன செய்யுது? ஏதோ ஒன்று பண்ணுது. அவன் நல்லா சிறப்பாக பணி செய்கிறான், நல்லா பணி செய்கிறான். நம்மனால என்ன சொல்லணும்? அருமை தம்பி, சூப்பர், நல்லா பண்ணுன்னு சொல்லணும். சொல்ல முடியல, ஏதோ ஒன்று பண்ணுது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்லது நடக்கிறது, ஆனால் அது நல்லது என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. நமக்கே தெரியுது நல்லது தான், ஆமாங்க எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, ஆனால் அது என்னையே சூப்பராக பண்ணுறீங்க, அப்புறம் ஆனா, அப்போ அந்த ஆனா என்பதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது? என்ன செய்யணும்? அந்த இக்கு வைக்காம அருமை சிறப்பு பண்ணுங்க. சொல்றதுக்கு வருதா? வரலன்னா உய்த்து உணர்ந்து கொள்க. ஒரு நல்லதை நல்லதென்று நம்மால் ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் ஆணவ மலம் நம் அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது. அதை உணரணும்னு சொன்னா உபதேசம் வேணும், அஞ்செழுத்து வேணும், பூசை வேணும், சாதனை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் முதல்ல இந்த கேள்வி கேட்டு அந்த இடத்துல போய் நின்று ஏன் என் அறிவு இப்படி வேலை செய்யுது, ஏன் அறிவு இப்படி வேலை செய்கிறது என்பது ஒரு கேள்வி. அங்கே நீங்கள் திருத்த கூட வேண்டாம், என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்னம்னாவே ஏதோ அங்கே பூசையில் நடக்குதுன்னு அர்த்தம். நின்னாவே பூசையில் ஏதோ நடக்குது. அப்புறம் திருத்தமெல்லாம் அது நம்ம வேலையில், அது அவனோட வேலை, பெருமானுடைய வேலை. சரிங்களா? எனவே ஆணவ மலத்தின் சேட்டையை குருவருளாலும் பூசையாலும் சாதனையாலும் உய்த்து உணர்ந்து கொள்க. ஒருபோதும் ஆணவ மலத்தை நேருக்கு நேர் நம்மால தரிசிக்க முடியாது. பெருமான தரிசித்தரலாம், ஆணவ மலத்தை நேருக்கு நேர் இந்த ஆன்மா தரிசிக்கவே முடியாது. காரணம், அது தன்னை ஒருபோதும் காட்டாது, ஆன்மாவினுடைய இயற்கையான குற்றம். ஏன் நான் அப்படி இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் இருப்பேன். அது இயற்கை குற்றம். ஆணவ மலம் ஆன்மாவினுடைய இயற்கை குற்றம். அப்போ அது அப்படி ஏன் இருக்குதுன்னா தேவையில்லை. குற்றம்னா நீக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம பார்க்கணும். வேற வழியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைங்களா? அப்போ உன்னறிய திருவருள் ஒழிய மலமுளது என்று உணர்வரிதாம், அதன் உண்மை தெரிவரிதாம் உனக்கே. அதன் உண்மையை உன்னால் ஒருபோதும் உன் முயற்சியினாலே அறிய முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம்! பெருமானை விட ஒரு படி மேலே சொல்லலாம் ஆணவ மலத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை கேட்டிற்கும் மூலகாரம். நமக்கு ஏதாவது ஒரு கேடு விளைஞ்சதுன்னா அதுக்கு ஆணவ மலம் தான் காரணம். இப்போ எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் பார்க்கணும். இப்போ அதன் இலக்கணம் புரியாமல், ஆணவ மலத்தின் இலக்கணம் புரியாமல் நம்மால் அதிலிருந்து நீங்கவே முடியாது. முதல்ல நீங்கணும்னா அது குற்றம்னு தெரியணும், அதுக்கு இலக்கணம் தெரியணும், அப்புறம் தான் நீங்கிறது. தெரிஞ்சாவே நீங்க முடியாது. ஆணவ மலத்தின் இலக்கணம் தெரிஞ்சாவே என்ன செய்ய முடியாது? நீங்க முடியாது. தெரியாமல் எங்கே போய் நீங்கிறது? ஒருபோதும் நம்மால நீங்கவே முடியாது. எனவே தன்னுள் மறைத்து காட்டம் போல், காட்டம் என்னது? விறகு. இந்த விறகுக்குள்ளே மறைந்திருக்கிற நெருப்பு காரண காரியங்களோடு கூடிய வெளிப்படுதல் போல ஆன்மாவின் அறிவை அனாதியே மறைத்திருக்கிற ஆணவ மலம் குருவருள் விளங்குகிற போது வெளிப்பட்டோம். ஏனைய இடங்களில் வெளிப்படாது நிற்கும் என்று சொல்லுகிறார். இதை நம்ம சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். சித்தம்பரம்